ஸ்ட்ரிப் இருக்கும். தூங்கும்போது தலைக்கு மேலே ஒரு டைஜன் ஸ்ட்ரிப் இருக்கும். நான் ட்ராவல் பண்ணுற கிட்டில் கம்ப்ளீட்டாக என்னை சுற்றி டைஜன் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும். அது இல்லைன்னா உடனே அடுத்த செகண்ட் அதை வாங்கிடணும். அந்த மாதிரி இருக்கும். நைட் தூங்கும்போது மிட் நைட்டில் கூட ஏஞ்சி ஒரு டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு அது சரியாகும். இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு வரும், நெஞ்சரிச்சலோட வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விட்டது தான் டைஜன். இந்த ஆயில் என்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு விட்டது தான் இன்னை வரைக்கும் நான் டைஜனே எடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து கிராக்டாக இருந்தது. எதனால அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறாங்கல்ல, அது பிராண்டட் பார், அது பேர் சொல்ல, பட் நல்ல நம்பர் 1 அப்படின்னு இருக்க மாதிரி டிவியில் விளம்பரம் வர ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணோம். கையெல்லாம் வந்து கிராக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு இருந்தோம். இதை யூஸ் பண்ணோம். இது தெரிஞ்சுலாம் யூஸ் பண்ணல. சரி, இதை வாங்கிட்டு வந்தாலும் யூஸ் பண்ணோம். பார்த்தா ஒரு மாதத்தில் கை நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயமும் நல்லா இருந்ததால இது ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டு, சரி இது என்ன அப்படின்ட்டு, சரி நல்லா இருக்குன்னு நம்ம நியர் அண்ட் டியர்ஸ்க்கு இதை சொல்ல ஆரம்பித்தோம். என்னோட வீட்டுக்கு, இன்லாஸ்க்கு, இது மாதிரி இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது அதுவே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த எழுதுனார் இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி பிளான் போட்டாங்கல்ல, இப்போ மேடம் சார் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி போட்டவருக்கு திருப்பி கூப்பிட்டு அன்னைக்கு ஏதோ சொன்னீங்கல்ல இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி இது என்னன்னு புரிஞ்சிச்சு. இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தெரியாது எனக்கு. விரும்பலன்னா நான் இங்கே வரும்போது அடுத்தது யோசிப்பேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் ட்ராவல் ஆகி இப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் எல்லாமே ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ். அவர் சொல்லிக் கொடுத்தது இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தென் நல்லா இருக்கு. ஆனால் கிடைக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. கடை இருக்கு, போனால் கொஞ்சம் பொருள் தான் இருக்கு. ஆர்சிஎம்லேயே கம்மியாக இருக்கு பொருள், அந்த கம்மியான பொருளே பாதி இருக்காது. ஸோ இது ஒரு சேலஞ்ச் பெருசாக இருந்தது. சரி, இது ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிளான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிளான் பண்ணோம். ஒரு 30 lakhsல பிளான் பண்ணோம். 30 to 40, 30ன்றது பட்ஜெட். ஸோ அதிகமாக போச்சுன்னா ஒரு 40 ஆகும் என் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டு பில்வாரா போயிட்டு ஃபேக்ட்ரியும் பார்த்தோம். எல்லாமே A class. எதுலேயும் வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரு 2000 acresல இருக்குது. அது இது மாதிரி நெட்வொர்க்கிங் கம்பெனிக்கும் போது ஒரு தயக்கமும் உண்மையிலே இருக்கா அப்படின்றது ஒரு சந்தேகம் பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணோம். ஒரு பெரிய ரோடுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய ஏரியா, அந்த சைட்லேயும் ஒரு பெரிய ஏரியா. ஜீப் ஒன்று கொடுத்தாங்க. 2 நாள் எதெல்லாம் பார்க்க முடியுமோ போய் பார்த்தோம். ஆயில் ப்ரொடக்ஷன், கோதுமை, சோப்பு, டெக்ஸ்டைல், இது மாதிரி எல்லாத்தையும் போய் பார்த்தோம். எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே தரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். அது வேலையை பண்ணுறது. பேக்கிங் செக்ஷனில் மட்டும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. தென் வந்து இடம் பார்த்தோம். ஸோ 30 lakhsன்றது அப்படி பட்ஜெட் அதிகமாக போயிட்டு இப்போ பெருசாக போயிடுச்சு. மோர் தென் டபுள் ட்ரிபிள் மேலே தாண்டிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கு. ஏரியாவில் வாங்குறவங்களாம் திருப்பி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா நிறைய ப்ராடக்ட் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறை. ஒரே கடையில் வாங்கினா சிட்டியில் வந்து அது பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஈவன் நானும் அப்படிதான். என்னைக்கோ ஒரு நாள் ஷாப் போகிறோம், இதுக்கு ஒரு கடை அதுக்கு ஒரு கடைன்றது யோசிச்சு எந்த ஷாப்ல எல்லாம் ஒன்றா இருக்கோ அந்த கடைக்கு மட்டும்தான். நான் ஒரு யூசர் எண்ட்ல இருந்தா பார்த்தா அதான் எல்லாரும் பார்ப்பாங்க.